जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामिनः जय गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु हरिदास गिरि स्वामी की जय வெற்றிவேல் முருகனுக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய் சத்குரு ராகவன் சுவாமிக்கு ஜெய் பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஷ்ய கவிதா சாகா வந்தே வால்மீகி கோகிலம் ஆருஷ்யம் கவிதா சாகா வந்தே வால்மீகி கோகிலம் வைதேகி சகிதம் சுரபிமதரே கைமே மகாவந்தரே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஸ்ரீயப்பதியாகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால இன்றைய தினம் நம்ம சபரி மோட்சம் என்கிற கதை பார்க்க இருக்கோம். குரு கிருபையினாலேயே சபரி மோட்சத்தை அடைஞ்சார். எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடியவர் அந்த பரபிரம்மமாகிய ஸ்ரீராமர். ஆனா அவரே இந்த சபரி மோட்ச சாட்சி பூத்தனாக இருக்கார். அப்பேற்பட்ட சபரி இந்த குரு கிருபையினாலையும் சத்சங்கத்தினாலையும் மோட்சத்தை அடைஞ்சார். அதை பத்தின கதை இன்றைய தினம் நம்ம வியாழக்கிழமை குருவாரமே பார்க்கறது இன்னும் இந்த ஸ்பெஷல். भज रे भज मानस श्रीरामं 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 रामं 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 रामं. சத்சங்கம் ஒரு மனிதனை உயர்த்தும். ஒரு உயர்ந்த மனிதனை கூட துஷ்ட சங்கம் தாழ்த்தும். திருப்பியும் திருப்பியும் பல்வேறு மகான்கள் தன்னுடைய கீர்த்தனைகள்ல சொல்றதும் இதிகாச புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதும் இந்த ஒரே விஷயம். சத்சங்கம் ஒரு மனிதனை உயர்த்தும், துஷ்ட சங்கம் ஒரு மனிதனை தாழ்த்தும். சத்சங்கம் அப்படின்னா 100-10,000 பேர் கூடினாதான் சத்சங்கம்ன்றது கிடையாதாம். சுக்ரீவனுக்கு ஒரே ஒரு ஹனுமான் சத்சங்கம், ராவணனுக்கு விபீஷணன் ஒரே ஒரு சத்சங்கம். ஆனா அந்த சத்சங்கத்தை உபயோகிக்க தெரியல ராவணனுக்கு, சுக்ரீவனுக்கு உபயோகிக்க தெரிஞ்சுதான். சத்சங்கம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இந்த ஜென்மத்துல பிறவி எடுத்த எல்லாத்துக்கும் கிடைச்சிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதாம். எந்த ஜீவனை யார பகவான் தன்னுடைய திருவடிகள்ல அப்படியே பட்டுன்னு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரோ
அவர்களுக்கு தான் அந்த சத்சங்கம் அந்த பேர் அதிர்ஷ்டத்தை பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாராம். இதோ இந்த இப்ப நம்ம கூடி இருக்கிறதும் சத்சங்கம் தான். அப்படி பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அதனால இப்படி ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வீடு கூட்டுற வேலைக்காரியினுடைய குழந்தை பாலகோ பஞ்சகாயனகா, 5 வயசு குழந்தை. ஒரு சமயம் அந்த ஊருக்கு பரமஹம்ச பாகவதர்கள் எல்லாரும் அந்த ஊருக்கு வராங்க. சாதுர்மாசிய வைபவத்தை முன்னிட்டு கொண்டு. சாதுர்மாசியம் அப்படின்னா 4 மாசம் சங்கல்பம் பண்ணிட்டு விரதமா இருப்பாங்க இல்லையா? அப்படி எல்லாரும் அந்த ஊருக்கு வராங்கன்னா உடனே அந்த ஜனங்கள்லாம் கூப்பிட்டு அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு சொல்றாங்க, இதோ பாருமா, நம்ம ஊருக்கு பெரிய பெரிய மகா ஞானிகள்லாம் வராங்க. அதனால அவங்க தங்கக்கூடிய இடத்த கூட்டி பெருக்கி கோலம் எல்லாம் போட்டு புஷ்பங்கள்லாம் பறிச்சு வச்சு பழங்கள்லாம் பறிச்சு வச்சு இந்த கைங்கரியத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா அவளும் ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் விடிய காத்தாலே கிளம்பி போய் இதெல்லாம் பண்ணணும். 5 வயசு குழந்தை பயப்படும், தனியாவும் விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அதனால அந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு அங்க முன்னாடி ஒரு திண்ணையில துணியை போட்டு உட்காத்தி வச்சு இவன் போய் கூட்டி பெருக்கி கோலம் எல்லாம் போட்டு புஷ்பங்கள்லாம் மறிச்சு வச்சு இந்த கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அவர்களுடைய அம்மா தான் முதல் குரு. குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுடைய அம்மா தான் முதல் குரு. அப்படிப்போ ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரா அவங்க அம்மா, இதோ பாரு, சும்மா அப்படியே தத்தியமா இருக்கக்கூடாது. கையில காகிதம் குச்சி இப்படி குழந்தைகள்லாம் தேவையற்ற உபயோகமற்ற பொருட்கள்லாம் கையில வச்சிருக்குமா. காகிதம் குச்சி இந்த மாதிரிலாம். இப்ப குழந்தைகள் இந்த பெரியவங்களே இதெல்லாம் வச்சிருக்கோமே. இந்த பக்கம் பகவத் விஷயம் நடக்கும், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோமே. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வந்து அதெல்லாம் கீழே போடும். பெரியவங்க எல்லாம் வராங்க, நீ அவங்க பின்னாடியே போ. என்கிட்ட ஏதாவது வேலை கொடுத்தா கைங்கரியம் சர்வீஸ் பண்ணு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தராங்க. இந்த குழந்தையும் அவங்க பின்னாடியே போறது, என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேக்குறான். எப்படி உட்கார்றாரு, எப்படி கண்ணை மூடிக்கிறார், எப்படி தியானம் பண்றாரு, எப்படி எந்திரிச்சு நிக்கிறார், இப்படியே பார்த்து பார்த்து அந்த குழந்தைக்கு அந்த சாதுக்கள் மேல ஒரு ஆகர்ஷணம், ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சான். இப்படி 4 மாசம் முடிஞ்சு போனது. அதுக்கப்புறம் இந்த ஞானிகள் இந்த பரமஹம்சர்கள்லாம் கிளம்பக்கூடிய சமயம் இந்த குழந்தை அப்படி கேவி கேவி அழறதான். அப்போ அந்த மகா பாகவதர்கள்லாம் சொல்றாங்க என்னன்னா, சர்வத்திர இருக்க வாசுதேவன் உன்கிட்டையும் இருக்கான், என்கிட்டையும் இருக்கான், கவலைப்படாம தைரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலயே பக்தியும் வந்துருச்சா, ஞானமும் வந்துருச்சு. அப்போ வைராக்கியத்தை பத்தி சொல்லவா வேணும்? இப்படி இருக்கக்கூடிய சமயம் அந்த குழந்தைக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா தான். பெருசா சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. அந்த அம்மாவும் கொஞ்ச நாளே பாம்பு தீண்டி அப்படி காலகதி ஆயிட்டாங்க. அப்போ 5 வயசு குழந்தைங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இப்படி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, இப்படி ஆயிடுச்சு என் நிலைமை, நீங்க யாரு நீ பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அழுகலையாம். அந்த குழந்தை ஒரு துளி கூட அழுகாம நேரா அப்படி விடு விடு விடுன்னு காட்டுக்கு போகுதான். அந்த குழந்தை எப்படி இதை எடுத்துருச்சு அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, அனுகிரகம் மன்யமானகா ராதிஷ்டோ திஷமுத்தரா ததஹம்சஸ்ய பக்தானாம் ஷமதீப்சதஹா அனுகிரகம் மன்யமானகா அனுகிரகம் மன்யமானகா மன்யமானகா ராதிஷ்டம். இதுவும் எனக்கு ஒரு அனுகிரகமே. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் அந்த நாராயணன் சொல்றார் இல்லையா ஆண்டாள் நாச்சியார். அது போல பகவான் அவனை மட்டும்தான் நான் சொந்தக்காரன் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை நேரா விடு விடு விடுவிடுன்னு காட்டுக்கு நடந்து போலாம். அங்க போய் கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்குது. நாமளே ஒரு உருவத்தை ராமராகவோ கிருஷ்ணராகவோ அம்பாளாகவோ சிவபெருமானாகவோ முருகப்பெருமானாகவோ நாமளே சங்கல்பம் பண்ணி மனசுல கொண்டு வந்து பண்ணினா அதுக்கு பேர் தியானம். நாமளே மனசுல ஒரு உருவத்தை சங்கல்பம் பண்ணி பண்ணினா அதுக்கு பேர் தியானம். ஆனா கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே பகவத் ஸ்வரூபம் கிடைச்சா அது சாட்சாத்காரமா. இந்த குழந்தைக்கு சாட்சாத்காரம் ஆயிடுச்சு. தூக்கி வாரி போட்டதான் அந்த குழந்தைக்கு. இந்த குழந்தை வேற யாரும் இல்ல, அடுத்த ஜென்மத்துல சாட்சாத் பிரம்மதேவனுடைய மானச புத்திரராக இருக்கக்கூடிய நாரதர். இது நாரதனுடைய கதை. ஒரு வியாசாச்சாரியார் கிட்ட கூப்பிட்டு சொல்ற நாரதர், ஒரு வீடு கூட்டுற வேலைக்காரியினுடைய குழந்தையா இருந்தேன்ப்பா, ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு சாட்சாத் பிரம்மதேவர் மானச புத்திரன் நாரதர் பட்டம் கிடைச்சிருக்கு. பகவானுடைய சாட்சாத்காரம் இருக்கிறப்போ எவன் தான் சாது சங்கத்தை விட முடியும்? யார் தான் பகவானுடைய திருவடிகளை விட முடியும்? யார் தான் பகவானுடைய நாமத்தை விட முடியும்? கஹோ
राम नाम हरदम कहो राम नाम हरदम कहो राम नाम हरदम कहो நாரதனுடைய கதையை சொன்னோம் அப்படின்னா சபரி என்கிறவனுடைய கதையும் இதே போலதான் ரொம்ப பரிதாபமான கதையும். இந்த சபரிக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது. இந்த மலைவாழ் மக்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுல சபரர்கள்னு ஒரு ஜாதி, அதுல வந்தவள்னாலே சபரிங்கிறது பெயரா. சபரி காசன சஞ்சர சபரி காசன சஞ்சர स्वसंदं कृतवान् सहारा पापपरायणा पम्पाति स्वसंदं कृतवान् सहारा पापपरायणा पम्पाति शबरिकाचन. சபரி என்கிறவளுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, கல்ச்சர் தெரியாது, தர்மம் தெரியாது, நாட்டு வளம் தெரியாது, வீட்டு வளம் தெரியாது, தெய்வம்னு ஒருத்தன் இருக்கான்னு தெரியாது, ஈஸ்வரன்னா யாருன்னு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாம காட்டு மிராண்டிய போல இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சபரி மோட்சம்ங்கிறது ஆரண்ய காலத்துல வரலாம். ஆரண்யம் அப்படின்னா காடு. பெற்றோர்கள் இந்த குழந்தை பிறந்த உடனே காட்டுல வந்து போட்டுட்டு இவங்க கிளம்பிட்டாங்களாம். அப்படி இந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னா, காட்டுல இருக்கக்கூடிய ஜீவன் கரையேறுமா அப்படின்னா நிச்சயம் தெய்வ சங்கல்பம் இருந்தா நிச்சயம் கரையேறுமா. ஜனாபாய் சொல்றா இல்லையா, எல்லாரும் என்னை அநாத அநாதன்னு சொல்லுவா, ஆனா எந்த விதத்திலையும் நான் என்னை அநாதன்னு சொல்லிக்கவே மாட்டேன். ஏன்னா எப்பவுமே என்னுடைய பந்துவாக அந்த விட்டலன் இருக்கப்போ யார் என்னை என்ன சொல்ல முடியும். மாய பாப பந்து ஹரினா மாய பாப பந்து ஹரினா மாய பாப பந்து ஹரினா மாய பாப பந்து ஹரினா சுமா சதா சக்ரபாணி சுமா சதா சக்ரபாணி மாய பாப பந்து ஹரினா சுமா சதா சக்ரபாணி ரக்ஷணாகணே சரணி ரக்ஷணாகணே சரணி ரக்ஷணாகணே சரணி ரக்ஷணாகணே சரணி ரக்ஷணாகணே சரணி ரக்ஷணாகணே சரணி மணிநாமயாச்சி ஜரணி மயமாபந்து ஹரினா. இப்படி இந்த சபரி மலைகள் எல்லாம் ஏறி நடந்து நடந்து புதல் எல்லாம் இறங்கி குகைகளிலே தங்கி நிலை தலைகளையே தன்னுடைய வஸ்திரமாக கட்டி கொண்டு இப்படியே சுத்திட்டு இருந்தாலும் வழியில ஏதோ ஒரு மானோ முயலோ போச்சு அப்படின்னா பட்டுன்னு அடிச்சு சட்டுன்னு வாயில போட்டு சாப்பிட்டுருவாளாம். இப்படியே வனத்துல சுத்திட்டு இருந்தவ ஒரு நாள் பம்பா தீரத்துக்கு வரா. இப்ப கர்நாடகா ஹம்பி சொல்றோம் இல்லையா, அதுதான் பம்பை. இந்த பம்பா தீரத்துக்கு வந்தா அவளுடைய மனசே மாறுதான். சா கதாச்சித் பலாச பலச பாடன ரசான தாள தமாள சால மந்தார ஜம்பீர கரவீர குந்த குரவக பருவக கவிதாஸ்வத்த யப்ரோத பிரமுக பிரமுக மதீருப சமாவృతే பவன சரிதல தாரதி விலச குசும மண்டல பிரஸ்ரவண மகரந்த பால மத்த பிரபர ஜங்காத முகரித்தே கோகில மயூர கோகில மயூர கோக கோக கலகம் சவாய சாரண்டவாதி பூஜிதே பூஜிதே பூஜிதே
ஹரிகதாமிருத லகரி. அதுல இது எல்லாமே மரங்களினுடைய பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கான். சா கதாச்சித் பலாச பலச பாட்டல ரசால தாள தமால சால மந்தார ஜம்பீர கரவீர, இதெல்லாம் மரங்களினுடைய பெயரா. மரங்களினுடைய பெயரெல்லாம் இப்போ கத்தியத்தை தான் படிக்கணும். ஏன்னா சுத்தி இருக்க மரங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டா வேற எப்படி அதான் தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஏன் இந்த ஸ்லோகம் முக்கியமா சொல்லணுமா? ஏன்னா சபரி முதல் முறையா இப்ப இந்த இடத்தெல்லாம் ரசிக்கிறான். இதுக்கு முன்னாடி எதுவுமே அவருக்கு ரசிக்கவே தெரியாது. இப்போ வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய முயலை ரசிக்கிறா, பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய புல்வெளியை ரசிக்கிறா, துள்ளி குதிக்கக்கூடிய மானை ரசிக்கிறா. இப்படி எதுவுமே ரசிக்க தெரியாத சபரி இப்போ முதல் முறையா எல்லாத்தையும் ரசிக்கிறா. ஆஹா, அந்த பிரகிருதி நேச்சர் எத்தனை அழகா இருக்கு. அப்படி இந்த ரசனையில தான் அழகே இருக்கான். பாடும் பொழுதும் ரசிச்சுதான் பாடணும், பேசும்போதும் ரசிச்சுதான் பேசணும். இப்படி எல்லாமே ரசனையோட தான் பண்ணணுமா. ரசிக்காக புவிபாவுக்காகன்னு சொல்றா இல்லையா சுகாச்சாரியார். அதை போல பிரகிருதி எத்தனை அழகா இருக்கு இந்த இயற்கை. இத்தனை நாள் நம்ம இந்த மானை அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோமே, நம்ம சரீரத்துல எப்படி இந்த வலி, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுங்கிற கவலை அதை போலதானே இந்த விலங்குகளுக்கும் இருக்கும். ஆனா இதை போய் இத்தனை நாள் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தனே, இன்னிலிருந்து நான் சாக்காகாரி. சாக்காகாரினா வெஜிடேரியன் அர்த்தமா. இன்னிலிருந்து நான் மாம்சாகாரியா இருக்க மாட்டேன், சாக்காகாரி அப்படின்னு முடிவு பண்ணினாலாம். அப்புறமா சபரிக்கு தோணுதான், நமக்கு நல்ல எண்ணமே தப்பி தவறி கூட வராதே, ஆனா இன்றைய தினம் நல்லவளா இருக்கணும்னு தோணுதே, என்ன ஆச்சரியம். அப்பனா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல ரிஷிகளுடைய சாநித்தியத்தினாலதான் அவளுக்கு அப்படி தோணினதான். அப்போ அவ தூக்கி பாக்குறா, தலையை தூக்கி, என்ன இடம் அப்படின்னு பார்த்தா மதங்க பிரதானானி சேர பரிதான. மதங்க மகரிஷி போற அவர் பின்னாடி இந்த சிஷ்ய கோஷ்டிகள் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்களாம். அப்போ சபரி பார்க்கிறா, இன்னில இருந்து இந்த சாதுக்கள் இந்த ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தோணுதான். அப்படி நம்ம காட்டாலே ஸ்நானம் பண்ண கிளம்பிடுவாங்க நம்ம ரிஷிகள்லாம். அப்போ இவள் அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி, அந்த பாறையெல்லாம் கல்லு முரடா இருக்கும், அதுல மணல்லாம் கொண்டு வந்து போட்டு அப்படியெல்லாம் அந்த இடத்தையே கூட்டி பெருக்கி கோலம் எல்லாம் போட்டு புஷ்பங்கள்லாம் படிச்சு வச்சு பழங்கள்லாம் படிச்சு வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தியாகராஜ சுவாமிகள் சொல்றாங்க இல்லையா, சமயமுயே மரகே சமயமுயே மரகே மனசா சமயமுயே மரகே மனசா சமயமுயே மரகே மனசா சமயமுயே மரகே சுமதுலௌ நரு லனு ஜேரி நிஜ சுமதுலௌ நரு லனு ஜேரி நிஜ சுமதுலௌ நரு லனு ஜேரி நிஜ சுகமனுபவிச்சு சுமதுலௌ நரு லனு ஜேரி நிஜ தகுனிகிதே சமயமுயே மரகே மனசா சமயமுயே மரகே. இந்த சமயத்தை தப்ப விடாதே, தவற விடாதே அப்படின்னு சொல்ற. எந்த சமயம் அப்படின்னா சுமதுலௌ நரு லனு ஜேரி நிஜ. சுமதுலௌ நரு நல்ல சுமதி, நல்ல மதி படைத்தவர்கள், நல்ல அறிவுடையவர்கள், அந்த ஞானிகள்லாம் எந்த பகவான் ஆராதனை பண்ணி அந்த சுகத்தை அனுபவிக்கிறாங்களோ அதை அடைய நீ முயற்சி பண்ணு. அதனால சமயமுயே மரகே நீ சொல்ற. அப்படி இந்த சமயத்தை தவற விடாம சபரி இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். இப்படியே 1 மாசம் ஆகுதாம். உடனே இந்த ரிஷிகள் எல்லாம் கேக்குறாங்க, முன்னாடிலாம் நம்ம போய் ஸ்நானம் பண்ண போகும் பொழுது இந்த பாதையெல்லாம் ரொம்ப கரடு முரடா இருக்கும், அப்படியே கால்லெல்லாம் குத்தும். ஆனா இப்ப ரொம்ப சுத்தமா கிளீனா இருக்கே, யார் இதெல்லாம் பண்றா அப்படின்னு கேட்ட உடனே, இன்னைக்கு ஒண்ணு பண்ணலாம், நம்ம ஸ்நானம் பண்றதுக்கு போறது போல போக்கு காண்பிச்சுட்டு மறைஞ்சு நின்று பார்க்கலாம், அப்பதான் யார் பண்றாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு பார்க்கிறாங்களாம். அப்போ சபரி வந்து இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். உடனே அந்த ரிஷி வந்து கூப்பிடுறது, ஒரு சிஷ்யனை ஆரம்பிச்சு, பாருமா யாருமா நீ, இந்த கைங்கரியம்லாம் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே சபரிக்கு பாஷையும் தெரியாது. உடனே இவ பயந்துட்டாளாம்,
விட்டுடுங்க சுவாமி, எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, என்னை விட்டுடுங்க, நான் எடுத்து கிளம்புறேன், விட்டுடுங்க சுவாமி, விட்டுடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே என்னுடைய குருநாதர் இந்த கைங்கரியத்தெல்லாம் பிரீத்தி ஆயிட்டாருமா, எந்த கைங்கரியமாக இருந்தாலும் அனுகிரகம் பண்ணிதான் ஏத்துப்பார், அதனால உன்னை எங்க குருநாதர் பார்க்கணும்னு ஆசைப்படுற, நீ வா அப்படின்னு சொன்ன உடனே சபரி வராலாம். மதங்க மகரிஷி தான் குரு, அவரை பார்க்கறதுக்கு வரா. அப்போ ரொம்ப கருணையோட பரிவோட கூப்பிடுற, சபரி வாமா வா அப்படின்னு ரொம்ப கருணையோட கூப்பிடுற. சபரிக்கு அப்படி கேள்வி கேள்வி அழுகதான் வருதான். நீதான் அந்த கைங்கரியம் எல்லாம் பண்றியாமா, உன்னுடைய கைங்கரியத்தை நான் ரொம்ப பிரீத்தி ஆயிட்டேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் அனுகிரகம் பண்ணித்தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேணுமோ கேளு, நான் அனுகிரகம் பண்ணித்தான் அனுப்புவேன்னு சொல்றேன். அப்போ சபரி 2 கையும் கூப்பி சொல்றா, குருநாதா இது ஒரு ஜட்டம், இதுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, ஆனா அப்படிப்பட்ட ஜட்டத்துக்கு இன்னைக்கு உங்களுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு, இது விட நான் வேற என்ன பெருசா கேட்க போறேன், இருந்தாலும் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், என்னை அனுகிரகம் பண்ணித்தான் அனுப்புவேன் நீங்க சொல்றீங்க இல்லையா, என்னை எங்கேயுமே அனுப்பாம இங்கேயே வச்சிருக்கிறதா நீங்க பண்ற அனுகிரகம்னு கேட்டாராம். உடனே மதங்க மகரிஷி, சபாஷ், உத்தமமான ஜீவன், நல்லதுக்கே ஆசைப்படுறது பார், சபரி நீ இங்கேயே இருக்கலாம், இங்க இருந்து இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கலாமா, நீ ஒன்னும் கவலைப்படாது அப்படின்னு சொன்ன உடனே சபரி இந்த கைங்கரியம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கா. இதுதான் உத்தம குருவுக்கு அடையாளமா. எல்லாரும் குரு ஆயிட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாதான். காருண்ய பிரீத்திகி பாத்திர பேதோன வித்யதே, இவன் நல்லவன், இவன் எனக்கு சொந்தக்காரன் அப்படிங்கெல்லாம் கிடையாம எல்லாத்துக்கும் சமமாக அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அந்த குரு மட்டும்தானா. அப்போ அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத காண்பிக்கிறது போல இந்த மதங்க மகரிஷி காமிச்சிருக்கார். இந்த மழை எப்படி ஒரு ஊருக்கு இவன் நல்லவனுக்கு மட்டும்தான் மழை பொழிவேன் அப்படின்னு இல்லை இல்லையா, அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே மழை சமமாதான் பொழியும். அதை போல என்னன்னா அந்த மழையை போல குருவினுடைய அனுகிரகமும் அங்கே இருக்கப்பட்டது. சபரி அந்த இடத்துல கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா. இப்போ மதங்க மகரிஷி கால் மேல காத்து உட்கார்ந்து இருக்க. இன்றைய தினம் நான் பிரம்மலோகம் போலான்னு இருக்கேன், போறதுக்கு முன்னாடி என்னுடைய தபஸெல்லாம் இந்த இடத்துலயே செலவழிச்சுட்டு போலான்னு இருக்கேன், இதெல்லாம் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாராம். உடனே ஒவ்வொரு சிஷியனையா அப்படி அழைக்கிறார், கோத்திரம் பேர் சொல்லி அப்படி அழைக்கிறாராம். ஹே பரத்வாஜா, உனக்கு என்ன வேணும் கேளுப்பா, நமக்கு என்ன வேணுமோ தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, குருநாதா எனக்கு லட்சுமி கட்டாட்சம், குபேர சம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு வேணும், அதுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாராம் அவர். உனக்கு அதை கொடுத்தேன், உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கடுத்து இன்னொரு சிஷியனை கூப்பிடுறேன், ஹே கௌதமா, உனக்கு என்னப்பா வேணும், என்ன வேணுமோ நான் தரேன், நீ கேளு அப்படின்னு சொன்ன உடனே, குருநாதா இந்த சித்துக்கள்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இந்த யானை மாதிரி கணக்கிறது, கொசு மாதிரி பறக்கிறது, ஜலம் மாதிரி ரொம்ப இலகுவாக்கிக்கிறது, அந்த மாதிரி அஷ்டமா சித்திகள், அனிமா மகிமா நகிமா, அந்த சித்திகள்லாம் எனக்கு வேணும் குருநாதா, அதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாராம். குருநாதரும் சொல்றார், அனிமா மகிமா லகிமா கரிமா உப்புமா எல்லாமா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அதாவது இன்னொரு சிஷ்யத்திட்ட கேட்கிறேன், அவர் இந்த செல்வம் பணம் காசு எல்லாம் செலவழிஞ்சிடும், ஆனா எனக்கு இந்த உயர்ந்த ரிஷி பதவி வேணும் குருநாதா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவருக்கும் அந்த ரிஷி பதவி அதையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். ஆனா உயர்ந்த பதவி ஸ்ரீ ராம பக்தி அல்லவோ,
அப்படின்னு ஒரு மனசுல நினைச்சுக்கிறார். அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மனசு நினைச்சுட்டே இருக்க. அதுக்கு அடுத்து அவர் என்ன கேட்கிறார் பார்த்தா அப்படின்னு சொல்லி, ஏ கௌஷிகா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டவங்க கேட்டாராம் அவர். குருநாதா எனக்கு பஞ்சபட்ச பரமாண்டமா வடப்பாயசத்தோட எப்பவும் எனக்கு சாப்பாடு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி கேட்கிறாரா. உடனே சரி நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, ஆனா நான் அருமையான ரசம் வச்சிருக்கேன், அது வேணாமா உனக்கு? என்ன ரசம் அப்படின்னா, பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசனே 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 பிபரே ராமரசம் பூரீக்ருத பாதகசம் சகம் பூரீக்ருத பாதகசம் சகம் பூரிதநானா விதபலவர்கம் பூரிதநானா விதபலவர்கம் பூரிதநானா விதபலவர்கம் பூரிதநானா விதபலவர்கம் பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ராமரசம் ராமரசம். சர்வ சாஸ்திரத்தின் உன்னதமான ரசம் இந்த ராம ரசத்தை அல்லவோ படுக்கணும், இதை அல்லவோ கேட்கணும். ஆனா அவங்கவுங்க என்னென்னமோ அஷ்டமா சித்திகள் கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேட்கிறாங்களே. சரி சபரியை கூப்பிடு அப்படின்னு சொல்றாராம். எப்படி இருக்கும் சபரிக்கு? தூக்கி வாடி போட்டதாம். ஏதோ எனக்கு வாழ்க்கை தந்தீங்க, பிரசாதம் கொடுத்தீங்க, அனுகிரகம் கொடுத்தீங்க, ஆனா அந்த சிஷ்ய கோஷ்டியில நீ சேர்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சபரி வரா. சபரி உனக்கு என்ன வேணுமோ கேளுமா. அது கேட்ட உடனே அந்த சபரி சொல்றா, அன்னைக்கும் இதேதான் கேட்டீங்க, இது ஒரு ஜட்டம் குருநாதா, இது ஒரு அசடு, இது ஒரு முரடு, இது ஒண்ணுமே தெரியாது. இந்த ஜட்டத்துக்கு எது நல்லதோ நீங்க தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாலாம் சபரி. உடனே சபாஷ் உத்தமமான ஜீவன், சபரி நீ ஒன்றும் கவலைப்படாதமா, இதப்படி நான் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த சூரியத்தை கையில கொடுத்தாராம். சபரி இந்த அப்படி நான் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சதுமா, அதை யார்கிட்ட கொடுக்கலாம்னு காத்துட்டு இருந்த வாய்ப்பு கொடுத்திய பாக்யவதி மாணி. சபரி நான் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லி சூத்திரத்தை கையில கொடுக்குற. சபரி சொல்லு அப்படின்னு சொல்லி, ராம 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 ராம. சபரி சொல்லு சொல்றாராம். சபரி ராம 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 ராமன்னு சொல்ல சொன்னீங்களே குருநாதா, இது மந்திர உபதேசமாச்சே, நான் எந்த ஜாதியோ எந்த குலமோ தெரியல, எனக்கு போய் சொல்லலாமா அப்படி கேட்கிறாளாம். ராம ராம ராமன்னு சொல்ல சொன்னீங்களே குருநாதா, இதனுடைய அர்த்தம் என்ன? இது எந்த திசையில உட்கார்ந்து சொல்லணும்? படுத்துட்டு சொல்லணுமா, எந்திரிச்சு நின்று சொல்லணுமா, குளிச்சுட்டு சொல்லணுமா, எண்ணிக்கணுமா எண்ணிக்க கூடாதா அப்படி இந்த ராம நாமத்தினுடைய அர்த்தம் என்ன குருநாதா அப்படி கேட்கிறாளாம். நீ மதங்க மகரிஷி சிரிச்சுக்கிற. சபரி நீ ஒன்றும் கவலைப்படாதமா, நீ எப்படி வேணாலும் சொல்லு. நீ படுத்துட்டே சொன்னா ராமன் உட்கார்ந்துட்டே கேட்பார், நீ உட்கார்ந்துட்டே சொன்னா ராமன் நின்னுட்டே கேட்பார், நீ நின்னுட்டே சொன்னா ராமன் ஆடிக்கிட்டே கேட்பார், நீ ஆடிக்கிட்டே சொன்னா வைகுண்ட வாசல் கதவை திறந்து வச்ச சபரி இதுதான் உன் வீடுன்னு சொல்லி கேட்பார். புரந்தரதாசர் சொல்றார் இல்லையா, வலகி பாடிதரே
ಕುಳಿದು ಕೇಳುವನು ಮನದಿ ಪಾಡಿದರೆ ಕೇಳುವನು ಕುಳಿದು ಪಾಡಿದರೆ ನಿಂದು ಕೇಳುವನು ನಿಂದು ಪಾಡಿದರೆ ನಿಂದು ಪಾಡಿದರೆ ಪಾಡಿದರೆ ನಿಂದು ಪಾಡಿದರೆ ನಲಿದು ಕೇಳುವನು ನಲಿದು ಪಾಡಿದರೆ ನಲಿದು ಪಾಡಿದರೆ ನಲಿದು ಪಾಡಿದರೆ ಸ್ವರ್ಗ ಸುರವಿಡೆ ನಂಬ ಪುರಂದರ ವಿಠಲ 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 விடல நீயே உன்னை அதை விட்டாலும் அது உன்னை விடாதுமா. துளசிதாசர் சொல்றாரு இல்லையா, ராம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா எல்லா பாப்பங்களும் ஓடிடுமா. அப்படி ரா அப்படின்னு சொல்லும்போது பாப்பங்கள் எல்லாம் நம்ம விட்டு ஓடிடுமா. போன பாப்பம் திரும்பி வராம இருக்கிறதுக்கு பட்டு இம் அப்படி ராம் ராம் அப்படின்னு இம் சொல்லிடணுமா. அப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் போயிடுமா. அப்படி ராமநாமத்தினுடைய அர்த்தம் கேட்டில்லமா சபரி. சபரி வீடு எதிர தேடி வந்து வீட்டை இடிச்சுட்டு வந்து தர்ஷனம் கொடுக்குமா அப்படி சொல்றாராம். ராக்கு இந்த மகிமை, மாக்கு இந்த மகிமை, சேர்த்து வச்சா இந்த மகிமை 2 மணி நேரம் லெக்சர் தரலையா. உன்னை தேடி வந்து தர்ஷனம் கொடுக்குமா அப்படி சொல்ற. சபரிக்கு புரிஞ்சது, பரபிரம்மம் நம்மளை தேடி வந்து தர்ஷனம் கொடுக்க போதா. குருவினுடைய தர்ஷனம் கிடைச்சது, குரு கிருபையால மந்திர உபதேசம் கிடைச்சது, இப்போ ராம தர்ஷனமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சபரி ஆகமிஷ்யதி தே ராமகன்னு சொன்னாலே தவிர எந்த கிழமை வருவார், எந்த நாள் வருவார், எப்படி வருவார் அப்படிங்கெல்லாம் சொல்லல இல்லையா. அதனால இந்த நிமிஷம் கூட ராமர் வருவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்காராம். அப்படி சின்னதா இலை தலைகள் அசைஞ்சாலும் கூட ராமர் வந்துருவார், இப்ப வந்துருவார், இப்ப வந்துருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காராம். இப்படியே 1 நாள் 2 நாள் ஆச்சாம், 1 வாரம் 2 வாரம் ஆச்சு, 1 மாசம் 2 மாசம் ஆச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சாம். இப்படியே 12 வருஷம் காத்திருந்தாராம். ரகுவரன் நன்னு மரவதகுனா என்ன மறக்கலாமா, நான் மனசுன நீக்கே, என் மனசு உனக்கே சமர்ப்பிச்சிருக்கனே ராமா, என்னைய மறக்கலாமா, நீ என்னைய மறக்கலாமா அப்படியே சொல்லி காத்துட்டே இருக்கலாம். டெய்லி ராமர் வந்தா இந்த ஆசிரமத்துல எங்க உட்காருவார் அப்படின்னு சொல்லி ஆசனம் அவளா மணல்லாம் கொண்டு வந்து, சாணம் மணல் எல்லாம் கொண்டு வந்து அவளே ஒரு ஆசனமாய் அமைச்செல்லாம் வெயிட் பண்ணி வச்சிருக்கா. நிறைய பழங்கள்லாம் விதமான பழங்கள் எல்லாம் பறிச்சு வந்து வச்சிருக்காளாம். ராமர் வந்தா இதெல்லாம் பேசணும், ராமர் வந்தா இத்தனை பழங்கள்லாம் கொடுக்கணும், ராமர் வந்தா இதெல்லாம் விசாரிக்கணும், ராமர் வந்தா இத்தனை பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு ராமர் வரலன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பழங்களை கொடுத்துருவாளாம். உடனே அந்த குழந்தைகள்லாம் கேட்குமா, சபரி பாட்டி ஏன் இப்படி அழுதுட்டு எங்களுக்கு பழங்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படி கேட்குமா. உடனே அவர் சொல்லுவான், யாரோ 2 பேர் வரணும், ஆனா இன்னைக்கு வரல, சரி நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி இப்படியே 12 வருஷம் காத்திருந்தான். அப்போ திடீர்னு இந்த குழந்தைகள்லாம் ஓடி வந்து, சபரி பாட்டி யாரோ 2 பேர் வருவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க வந்திருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அவங்க வந்திருக்காங்க, வந்து பாருங்க பாட்டி, பாருங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு யுவதிய போல அப்படி துள்ளி குதிச்சு வந்து அப்படி ஓடி வந்து பார்க்கிறாங்க. शबरी देखे राम कृपाये मुनिके भजन मुनिया बाये सरसी जनोचन बाहु विशाला जटा मुकुट शिर मुरवन माला श्याम गौर सुंदर दो भाई शबरी परी चरण लपटाई प्रेम मगन मुख भजन आवा पुनि पुनि पद சரோஜ சிரநாவா. கோதண்டபாணியாக ராமன் அத்தனை ஒரு பிரசன்னமான முகமா சீதாதேவியை தேடிட்டு வந்துட்டு இருக்கார். இருந்தாலும் அந்த பிரசன்னமான முகம் அந்த சாந்த சித்தத்தை விடலையா. அப்படியே தாமரை இதழ் போல அழகான கண்கள், கோவை படம் போல உதடு, எடுப்பான மூக்கு, கண்ணாடி ஒத்த கபோலம், விஷாலமான வக்ஷஸ்தலம், சங்கு போல கழுத்து, உருண்டு திரண்ட புஜங்கள், இடுப்புல மரவுரி, தலையில ஜட்டாபாரம். இப்படி கோதண்டபாணியாக ராமன், கூடவே பக்கத்துல லக்ஷ்மணனும்.
சபரி அப்படியே மெய் மறந்து நிக்கிறான். ராமர் வந்து அதெல்லாம் பேசணும்னு நினைச்சு வச்சிருந்தா இல்லையா, இப்ப பேச்சே வராம அப்படியே மெய் மறந்து நிக்கிறாராம். திரும்பி திரும்பி ராமருடைய பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறான். கண்ணாலேயே பேசுறா, அவளுக்கு பேச்சு வரல, கண்ணாலேயே ஜாட காமிக்கிறான். வந்தாச்சா, வர்றதுக்கு இவ்வளவு நாளா, வரணும், என்னுடைய ஆசிரமத்துக்கு வரணும், உங்களுக்கு கோட்டி நமஸ்காரம் உங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசிரமத்துக்கு வரணும், என்னுடைய கிரகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ராமரை கூட்டிட்டு போறான். இப்படி ராமரை அழைச்சிட்டு போய் அங்க சபரியுடைய சின்ன குடிசை, ஆனா இங்க பெரிய ராமராம். பெரிய ராமர் சின்ன குடிசையில அப்படி குமிஞ்சு வந்து அப்பதான் வந்து உட்கார. பாதௌ ஜக்ராக ராமஸ்ய லக்ஷ்மணஸ்ய ச தீமதஹ, பாதௌ ஜக்ராக ராமஸ்ய, எனக்காக வந்த காய்கள். மாரீச்சன் மாயமான பிடிக்கிறேன்னு ஓடினார், சீதாதேவியை தேடுறேன்னு அப்படியே நடந்து 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 இங்கதான் அந்த சபரியினுடைய ஆசிரமத்தை தான் வந்து உட்கார்ந்தாராம். எனக்காக வந்த காய்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ராமர் ஒரு ஆசனத்தை உட்காத்தி வைக்கிறா. இப்போ ராமர் தான் பேச ஆரம்பிக்கிறாராம் சபரி கிட்ட. முதல்ல கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபகா கச்சித்தே நியத க்ரோதஹ ஆகாரஷ்ச தபோதனே கச்சித்தே நியமாः ப்ராப்தாः கச்சித்தே மனசः சுகம் கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சகலா சாருபாஷினி சாருபாஷினி. சபரிய சபரி பாட்டின்னு கூப்பிடல, சபரி அம்மான்னு கூப்பிடலையா, சாருபாஷினி, அழகா பேசக்கூடியவளே சாருபாஷினின்னு கூப்பிடுறாராம். சபரி இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. அப்படின்னா பெரியவங்க முன்னாடி நம்ம எப்பவுமே பேசாம இருக்கிறதே நல்ல பேச்சா, நம்மளே அதாவது பேசினா உளறி வச்சிருவோமா, அதனால சாருபாஷினி சாருபாஷினின்னு கூப்பிடுற. அல்லது இதுக்கு மேல சபரி பேசக்கூடியது ராமருக்கு தெரியும் இல்லையா, அதனால சாருபாஷினின்னு கூப்பிடுறாராம். அப்போ இந்த சபரியை கூப்பிட்டு உடைய தபசெல்லாம் சித்தியாச்சா அப்படின்னு கேட்கிறார். ஆனா ராமர் தியாகராஜ சுவாமிகள் சொல்றாரு இல்லையா, பேச்சாளிகளே எக்ஸ்பர்ட், ரொம்ப அழகா பேசுவாரா. ராமர் பேசினா மெய்மறந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாமா. தியாகராஜ சுவாமிகள் சொல்றது போல, நீடு பழுக்கே பழுக்குறா, நீடு குலுக்கே குலுக்குறா, நீடு தழுக்கே தழுக்குறான்னு சொல்ற. அப்படி பேச்சாளிகளே நீதாப்பா பேச்சாளி, நீ பேசி எல்லாத்தையும் மயக்கிடுவியே. தியாகராஜ சுவாமிகள் கிட்ட வந்து டைட்டில் வாங்கினவர் ராமர். ஸ்மிருது பூர்வம் ச பாஷதே, மிருது பூர்வம் ச பாஷதே, சுதா மாதுர பாஷனா அப்படின்னு சொல்லி அத்தனை டைட்டில் வின்னர் அவர். ஆனா இவர் இந்த சபரிய சாருபாஷினின்னு சொல்றார். அப்போ அந்த சபரி கிட்ட கேட்கிற, தபஸ் எல்லாம் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கியா, அப்படி தபஸ் சித்தியாச்சா, தபஸ் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா ஆகார நியமங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கணுமே, காமம் குரோதம் எல்லாம் ஜெயிச்சு வச்சிருக்கியா, ஜித குரோதனாக இருக்கியா, அதுக்கப்புறம் அந்த ஆகாரத்துலதான் விஷயமே இருக்கான். நல்லா கெட்டி கையில வெட்டி எடுத்து சாப்பிட்டு வந்தாலும் சரி, ஜங்கு நிறைய பால் பாயசம் குடிச்சிட்டு வந்தாலும் சரி, அப்புறம் சபரி மோட்சம் கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு சமாதி நிலைக்கு போயிட வேண்டியதுதான். ஏன்னா அப்படி தூக்கம் தள்ளுமா, அந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப கார சாரமா கட்டம் நடனா தீட்சாகான்னு சாப்பிட்டாலும் ரொம்ப ஹை பிச் தான், அப்புறம் ஏறிக்கிட்டே இருக்கணுமே தவிர இறங்க முடியாது, கோபம் ஏறிக்கிட்டே இருக்குமா. அதை மாதிரிலாம் இல்லாம எங்க ராமர் நமக்கு சொல்லித்தர எப்படி சாப்பிடணும், ஆகாரத்துலதான் அந்த நியமம் கரெக்டா இருக்கணும் எல்லாம் சொல்றேன். அப்போ உன்னுடைய தபஸ் எல்லாம் சித்தியாச்சா, உன்னுடைய தபஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறாராம் ராமர். அப்போ சபரி சொல்றா, அத்ய ப்ராப்தா தபஸ் சித்திஹி தவ சந்தர்ஷனான் மயா அத்ய மே சபலம் தத்தம் புரவஷ்ட சுபூஜிதாஹ அத்ய மே சபலம் ஜன்ம ஸ்வர்கஷ்சைவ பவிஷ்யதி त्वयि देव वने रामा पूजिते पुरुषर्षभा. புருஷர்ஷபா, உன்னை பார்த்ததுனாலே எனக்கு தபஸ் சித்தி ஆயிடுச்சு பிரபு, எனக்கு தபஸ் சித்தி ஆயிடுச்சு, அப்படி உங்களுக்கு பூஜை பண்றது கிடைச்சதே. ஆஹா, இப்படி சொல்லும் போதுதான் சபரிக்கு ஞாபகம் வருதா, பூஜை பண்ணணும்னு நினைச்சு வச்சிருந்தேன், ஆனா இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி இங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா பிரேமை, அவரு கடவுள் மேல இருக்க பக்தியினால பூஜை பண்றதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா அதுவே பிரேமை பூஜை ஆயிடுமா. அதனால ராமா ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள போன அப்படி விதமா பழங்கள் எல்லாம் கொண்டு வரலாம். விவிதம் புருஷர்ஷபாய. அப்போ நீ ராமர் கிட்ட அப்படி இந்த பழங்கள் எல்லாம் கூடையில வச்சு கொடுக்குறான்.
ஓ நீங்க பழங்கள் தான் சாப்பிடுறீங்களா, அப்படி நீங்க உங்களுக்கா இதெல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு இல்ல ராமா, தவாத்தே உனக்காக கொண்டு வந்த ராமா அப்படி சொல்றான். இத்தனை பழங்களா? இந்த ஆசிரமத்துக்கு எங்க பின்னாடி பழங்கள் மரம் எல்லாம் இருக்கா, அங்க இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்ன உடனே, பம்பாயா ஸ்தீர சம்பவம், பம்பா தீரத்துல பழுக்கிறது ராமா, எல்லாம் ரொம்ப ருச்சியா இருக்கும், இந்த பழங்கள் எல்லாம் நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ பம்பா தீரமா? அது இங்கிருந்து 3-4 கிலோமீட்டர் நடந்து போகணுமே, நீங்களே போவீங்களா இல்ல ஆள் போட்டிருக்கீங்களா இந்த பழங்கள்லாம் பறிச்சுட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னா, சேச்சா இல்ல ராமா, ஆள்லாம் போட்டா கரெக்டா ராமர் வர அன்னைக்கு அவன் ஆப்சென்ட் ஆயிடுவான், அதான் நானே போய் கொண்டு வந்திருக்கேன். மயா சஞ்சிதம் வன்யம், நானே போய் கொண்டு வந்திருக்கேன். விவிதம் விதமா உனக்கு கொண்டு வந்திருக்கேன் பழங்கள். புருஷர்ஷபா உனக்காக கொண்டு வந்திருக்கேன். நீ ஜம்முன்னு மனம் வீசக்கூடிய பழங்கள் எல்லாம் அப்படி கொடுக்குறா ராமர் கிட்ட. ரொம்ப ருச்சியா இருக்கக்கூடிய பழங்கள், எதெல்லாம் இனிப்பா இருக்குமோ அது மட்டும்தான் பறிச்சு வச்சிருப்பாராம். அதெல்லாம் ராமர் கிட்ட கொடுத்த உடனே ராமர் யாருக்கிட்டையும் கை நீட்டி ஒரு பொருள் வாங்க மாட்டாராம். அயோத்தியா சாம்ராஜ்யமா பிடி பரதான்னு சொல்லி கொடுப்பார், லங்கா சாம்ராஜ்யமா பிடி விபீஷணான்னு சொல்லி கொடுப்பார், கிஷ்கிந்தா சாம்ராஜ்யமா பிடி சுக்ரீவான்னு சொல்லி கொடுப்பார். ததாதி நது கிருஷ்ணாதி கொடுப்பாரே தவிர யாருக்கிட்டையும் ஒரு பொருள் கை நீட்டி வாங்க மாட்டாராம். ஆனா இந்த இடத்துல சபரி பழங்கள் கொடுக்குறா, அத கை நீட்டுறாராம் இப்படி. ஏன்னா சபரி கொடுத்த அந்த பழங்களுக்காக இல்ல, அவனுடைய பக்தி பழத்துக்காக அப்படி கை நீட்டுறாராம். அப்படி இந்த சபரி கொடுத்தது பழம், ஆனா அவனுடைய ஜென்மா சபலம். அப்போ அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுற ராமர், கர குரு குருக பிரிய சதன சாசுரே பலி ஜக ஜகம் பகுனாயி, சாசுரே பலி ஜக ஜகம் பகுனாயி, தக தகம் பலி சபரி கே பலனி கி ருச்சி மாதுரி ந பாயி, கி ருச்சி மாதுரி ந பாயி. அப்படி ராமர் சொல்ற. துளசிதாசர் ராமச்சரித்த மானச அந்த கிரந்தத்துல சொல்லியிருக்காரு என்னன்னா, அம்மா சபரி, நான் என்னுடைய அயோத்தியா அரண்மனையிலையும் நான் சாப்பிட்டிருக்கேன், ஆனா இந்த குகன் கொடுத்த பழங்களும் நான் சாப்பிட்டிருக்கேன், என்னுடைய மாமனார் வீடான ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையிலையும் சாப்பிட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு டேஸ்டான பழங்களை நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்படி கீருச்சி மாதுரீன பாயி அப்படி சொல்றாரா. இந்த மாதிரி ஒரு மதுரமான பழங்கள் நான் வந்து சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ராமர் அதெல்லாம் ஏத்துக்கிறார். ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த சபரி இந்த ஆசிரமத்தையே அப்படி சுத்தி காமிக்கிறாராம். அப்படி இந்த சபரி கொடுத்தது அந்த பழங்கள் அத்தனை பக்தியா கொடுத்தனால ராமர் அதனை அழகா ஏத்துக்கிட்டார், அப்படி கை நீட்டி வாங்கிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சொல்றா இல்லையா பகவத்கீதையில, பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு துளசி இலையா கூட இருக்கட்டுமே, பழங்களா கூட இருக்கட்டுமே, ஆனா ஒரு பக்தியோட என்னுடைய பக்தன் கொடுத்தா அவருடைய பாவத்தை தான் நான் சாப்பிடுறேன், அஸ்னாமி அப்படிங்கிற. ஆனா எத்தனை ஒரு பெரிய செல்வமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எனக்கு கொடுக்குறேன்னு அவன் ஒரு பக்தி இல்லாம கொடுத்தா அதை நான் ஏத்துக்கிறதே இல்லைங்க. அப்படி அத்தனை பக்தியா சபரி கொடுத்துருக்கான். அப்போ சபரி தன்னுடைய ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி காமிக்கிறாளாம் ராமருக்கு. ராமா, இதுதான் என்னுடைய அந்த புண்ணியமான ஆசிரமம், இங்கதான் அத்தங்க மகரிஷி அவருடைய சாநித்தியத்துல நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி என்னுடைய ரிஷி வந்து என்னன்னா நிறைய உபவாசம் எல்லாம் இருப்பாராம். அப்படி உபவாசத்தினால அவருடைய இந்த உடம்பெல்லாம் இழைச்சு ரொம்ப வீக்காவும் இருப்பார் சில சமயம். அப்படின்னா விருத்தர். அப்போ அவருக்காக 7 சாகரங்களும் இந்த இடத்துல சங்கமிச்சிருக்கான். அவர் போய் அப்படி ஸ்நானம் பண்ண தேவையில்லையா, 7 சாகரங்களும் அவர் ஆசிரமத்துக்கு முன்னாடி அப்படி ஓடுறதா பிரவாகமாக. எதை பாரு ராமா, இந்த ஆச்சரியத்தை பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய ரிஷி, என்னுடைய குரு வந்து பயன்படுத்தின இந்த மர உரி, அது இத்தனை காலம் வரைக்கும் அப்படி மட்காம இருக்குப்பார், அப்படி ரொம்ப புத்தா புதுசு போல இருக்குப்பார், இதை பாரு ராமா அப்படின்னு சொல்லி அதை காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த மதங்க மகரிஷி பிரத்யக் ஸ்தலின்னு சொல்லக்கூடிய ஒரு மேடை அமைச்சிருந்தார். அதுதான் இந்த பூஜைகள் எல்லாம் அங்கீகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அதை காண்பிக்கிறார் சபரி. அப்படி எல்லாமே காண்பிச்சு இப்போ சரிச்சாமியத்யனுப்யாதா ஜப்திலேக கலேபிரம்னு சொல்றான். ராமா, இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது இது, வந்தது ராமர் தானே, அவர் தானே கிளம்பணும் அப்படின்னா, அந்த சபரி குரு திருவடிகளை இப்ப அடைய போறான். அதனால வந்து என்னன்னா ராமர் கிட்ட சொல்றா, அப்படி சின்முத்ரையில யோகினிய போல உட்கார்ந்துக்கிட்டா, தபஸ்வினிய போல பத்மாசனத்தை அமர்ந்து கண்ணையும் வாயும் மூடிக்கிட்டாரா. கண்ணையும் வாயும் மூடினாலும் உள்ளுக்குள்ள அந்த ராம நாமம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான்.
அது எப்படி கேட்கும், வாயதான் மூடிக்கிட்டாலே அப்படின்னா அந்த அளவுக்கு அவ்வளோ சொல்லியிருக்கா. எப்படி ஹனுமானுக்கு ராமநாமம் சொல்லும் பொழுது அவர் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியும் ராமநாமம் சொல்லுமா, அத போல சபரி அவ்வளோ ராமநாமம் சொல்லியிருக்கா. அப்போ வாய் மூடிக்கிட்டா, இருந்தாலும் அவள் சொன்ன ராமநாமம் அப்படியே அவனுடைய மாம்சத்துல கலந்து, அந்த நரம்புல அப்படியே கலந்து, அதுல இருந்து அஸ்தியில கலந்து, அதுல இருந்து அவளுடைய ரத்தம் அதுல இருக்க ஒவ்வொரு அணுக்களையும் பிரதித்வனிக்கலாம். சில வீடுகள்ல சங்கீத வித்வான்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போனாலும் தம்புரா மீட்டுற சப்தம் கேட்கும். வீட்டுக்குள்ள போனாலே தம்புரா சப்தம் கேட்கும். அதை போல இந்த நாதத்துக்கு அத்தனை பவர் இருக்கு. என்னுடைய குருவும் அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவன் சங்கீத வடிவுல தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கார், இசை என்றால் இறைவனோடு இசைவது அப்படின்னு சொல்லுவார். அதை போல சங்கீதத்துக்கு அத்தனை பவர் இருக்கான். அப்போ லக்ஷ்மணன் ராமர் பார்க்கிற சபரியினுடைய மேனி அப்படி ஜொலிக்கிறான். அப்படி பட்டுன யோகாக்னினால ஒரு ஜோதி தன்னுடைய ஹிருதயத்தை பஸ்மமாக்கிட்டா. அப்படியே ஒரு ஜோதி கிளம்புதான். எங்க போறா, எந்த உலகத்துக்கு போறா அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு போறாளா, இல்ல வைகுண்டத்துக்கு போறாளா, இல்ல சிவலோகத்துக்கு போறாளா அப்படின்னா ஆச்சாரியன் திருவடிகளை அடைஞ்சாளா, குரு திருவடிகளை அடையலாம். மதங்க மகரிஷி எந்த லோகத்துக்கு போனாலும் அங்க போறாளாம். தியாகராஜ சுவாமிகள் சொல்ற ரிஷி பத்னிகள் அத்ரி, அனசூயா, அருந்ததி இவர்களுக்கு கூட கிடைக்காத அப்பேற்பட்ட பாக்கியம் இந்த சபரிக்கு கிடைச்சிருக்கு. ಶಬರಿ ಭಾಗ್ಯ ಎಂತ ನೀನೆ ಎಂತ ನೀನೆ ಎಂತ ನೀನೆ ಧಾಂತುಲವರ ಕಾಂತಲು ಧಾಂತುಲವರ ಕಾಂತಲು ಧಾಂತುಲವರ ಕಾಂತಲು ಜಗವಂತ ನಿಂದಿ ಶಬರಿ ಭಾಗ್ಯ ಕಣ್ಣುಳ್ಳಾರ ಸೇವಿಂಚಿ ಕಣ್ಣುಳ್ಳಾರ ಸೇವಿಂಚಿ ಕಮ್ಮನಿ ಫಲಮೂಲ ಮೋಸಗಿ ತನುವು ಕುಲಕರಿಂಚ ಪಾದಯುಗಮುಲಕು ಕುಲಪತಿ ಸముఖంబున పునరావృత్తి రహిత పదమును పొందిన పదమును పొందిన త్యాగరాజ పదమును పొందిన త్యాగరాజ వినుతురలి ಎಂತ ನೀನೆ ನಿಂದು ಶಬರಿ ಭಾಗ್ಯ ಎಂತ ನೀನೆ ಎಂತ ನೀನೆ ಎಂತ ನೀನೆ ನಿಂದು ಶಬರಿ ಭಾಗ್யம். கண்ணால பார்த்து ராமரை கண்ணால பார்த்துட்டா. அவருக்கு மனம் வீசக்கூடிய பழங்கள் எல்லாம் அப்படி விதமா கொடுத்து அப்படி ராமர் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அப்படி இந்த உடம்ப விட்டா இல்லையா, மோட்சத்தையே அடைஞ்சா. சபரி குருவினுடைய திருவடிகளே அடைஞ்சா. எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடியவர் அந்த பரபிரம்ம ரிஷி ராமர். ஆனா இங்க மட்டும் சபரி மோட்ச சாட்சி பூத்தனாக இருக்க. அவன் மணிஜன முனிஜன பஜன முஷித ஹிருதய கருஷ சபரி மோட்ச சாட்சி பூத. மகாவீர வைபவம்ல சொல்றாங்க இல்லையா, ரகுவீர கத்தியம்ல ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகர். அதை போல சபரி மோட்ச சாட்சி பூத்தனாக ஸ்ரீராமர் அது எதிர்க்க இருக்கும் பொழுதே குரு கிருப்பையாலேயே சபரி மோட்சத்தை அடைஞ்சா. நமக்கும் இந்த சத்சங்கமும் குரு கிருப்பையும் மேலும் மேலும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பாதார விந்தியமுலவு ஸ்ரீராம ரூபமுலவு మంగళం ప్రహ్లాద నారదాది భక్తులు పొగదు సందు శ్రీరామ మంగళం రాజీవ నయన త్యాగ రాజాతి వినుతమైన శ్రీరామ రూప
मङ्गलम् मङ्गलम् स्वामिने शबरी मोक्ष साक्षिभूताय योगिने सौमित्री समवेताय राघवायास्तु मङ्गलम् मङ्गलम् शबरी मोक्षम கேட்ட எல்லாத்துக்குமே குரு கிருபை சத்சங்கம் குருவினுடைய அனுகிரகம் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் ஹனுமானுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேன மஹ்யமஹ்யம் கோப்ராஹ்மணேभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः भवन्तु. रामचन्द्राय जनकराजजामनोहराय मामकाभीष्टकाय मन्त्रमङ्गलम् रामचन्द्राय जनकराजजामनोहराय मामकाभीष्टकाय मन्त्रमङ्गलम् मामकाभीष्टकाय मन्त्रमङ्गलम् मामकाभीष्टकाय महितमङ्गलम्. जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामी